வணக்கம். 11ஆம் வகுப்பு ஃபஸ்ட் லெசனில் 1.6 பார்க்கலாம். அனைத்து வகை செய்முறை அறிவியலுக்கும் தொழில்நுட்பவியலுக்கும் அடித்தளம் அளவிடுதலாகும். அதாவது அனைத்து வகை செய்முறை அறிவியலுக்கும், அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அனைத்து வகை செய்முறை அறிவியலுக்கும் தொழில்நுட்பவியலுக்கும் அடித்தளம் அளவிடுதலாகும். எந்த ஒரு அளவீட்டின் முடிவுகளும் சில துல்லியமற்ற தன்மையை உள்ளடக்கியிருக்கும். இந்த துல்லியமற்ற தன்மைக்கு பேர் தான் என்னென்னா பிழைகள். எந்த ஒரு ஆய்விலும் மிக சரியான அளவீடுகளை எடுக்க முடியாது. அளவிடுதலில் துல்லியத்தன்மை, நுட்பம் இந்த இரு வேறுபட்ட கூறுகளுமே பயன்படுத்தப்படுது. சரிங்களா? மேலும் இவற்றை வேறுபடுத்தி அறிய வேண்டியிருக்குது. துல்லியத்தன்மை அப்படிங்கிறது உண்மையான மதிப்பிற்கு எவ்வளவு அருகில் அளவீடு செய்தோம் அப்படிங்கிறது தான் துல்லியத்தன்மை. நுட்பம் அப்படிங்கிறது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவுகள் ஒன்றுக்கொன்று எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளது அப்படிங்கிறது. அதாவது துல்லியத்தன்மை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னோன்னா, 5 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு வரையணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ துல்லியத்தன்மைங்கிறது உண்மையான 5 சென்டிமீட்டர் கோடு வரையணும். ஆனால் சில பேருக்கு 4.9 தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அதுதான் அந்த துல்லியத்தன்மை என்பது உண்மையான அந்த 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிற மதிப்பு இருக்குது. 4.8 4.9ன்னு வந்திருக்கும்ல. ஸோ அப்போ உண்மையான மதிப்பிற்கு எவ்வளவு அருகில் அளவீடு செய்தோமோ அதுதான் துல்லியத்தன்மை. நுட்பம் அப்படின்னா, இப்போ நம்ம டீச்சர்ஸ்லாம் வடிவியல் நடத்தும் பொழுது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அளவு வராது இல்லையா, சில சம்ஸ்லலாம். ஸோ அளந்து பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு 4.7 இருக்கும். கிளாஸில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் இருக்கும். 4.8 இருக்கும். ஆனால் மெஜாரிட்டி நிறைய பேருக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஒரே ஆன்சர் வந்திருக்கும். ஒரு 4.8 அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நுட்பம் என்பது என்னென்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவுகள் ஒன்றுக்கொன்று எவ்வளவு நெருக்கமாக உள்ளது அப்படிங்கிறதான் நுட்பம். நுட்பம் அப்படின்னா என்னது? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவுகள் ஒன்றுக்கொன்று எவ்வளவு நெருக்கமாக உள்ளது அப்படிங்கிறது தான். அதாவது இப்போது 4.8 வந்திருக்கு நிறைய பேருக்கு அப்படின்னா, சில பேருக்கு 4.7 வந்திருக்கும், 4.6 வந்திருக்கும். ஆனால் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு 4.8 வந்திருக்கு அப்படின்னா, சரி நீங்கள் 4.8 ஆன்சராக வச்சுக்கோங்க அப்படின்றவாங்க இல்லையா. ஸோ அதுதான் நுட்பம் என்கிறது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவுகள் ஒன்றுக்கொன்று எவ்வளவு நெருக்கமாக உள்ளது அப்படிங்கிறது தான் நுட்பம். அதுவே துல்லியத்தன்மைங்கிறது உண்மையான மதிப்பிற்கு எவ்வளவு நெருக்கமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் துல்லியத்தன்மை. அடுத்தது, ஒரு அளவின் உண்மையான மதிப்பை கோட்பாட்டு மதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அளவினுடைய உண்மையான மதிப்பை என்னன்னு சொல்கிறோம்? கோட்பாட்டு மதிப்பு. ஒரு அளவின் உண்மையான மதிப்புக்கு பேர் கோட்பாட்டு மதிப்பு. ஒரு அளவீடு நுட்பமானது, ஒரு அளவீடு அப்படிங்கிறது நுட்பமானது அப்படின்னா அது துல்லியத்தன்மை கொண்டது அப்படின்னு பொருள் கிடையாது. ஒரு அளவீடு நுட்பமானதாக இருக்கலாம், ஆனால் அது துல்லியத்தன்மை கொண்டது அப்படின்னு கிடையாது. ஆனால் ஒரு அளவீடு தொடர்ச்சியாக துல்லியத்தன்மை கொண்டதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நுட்பமான அளவீடு தான். ஓகேவா? அது ஒரு அளவீடு நுட்பமானது அப்படின்னா அது துல்லியத்தன்மை கொண்டது கிடையாது. ஆனால் அந்த அளவீடு தொடர்ச்சியாக துல்லியத்தன்மை கொண்டது அப்படின்னா அது நுட்பமான அளவீடு. இதில் சின்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. அடுத்த பேஜ் போயிடலாம். அடுத்தது, அளவீடு செய்தலில் பிழைகள். அளவீடு செய்தலில் பிழைகள். அளவீடு செய்யும் பொழுது எத்தனை வகையான பிழைகள் ஏற்படும் அப்படின்னா 3 வகையான பிழைகள் ஏற்படும். ஒன்று முறையான பிழைகள். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் படிச்சலாம். இயற்பியல் அளவு ஒன்றை அளவீடு செய்யும் பொழுது ஏற்படும் துல்லியமற்ற தன்மை தான் பிழை அப்படின்னு சொல்கிறோம். அளவிடும் போது முறையான பிழைகள், ஒழுங்கற்ற பிழைகள் மற்றும் மொத்த பிழைகள் ஆகிய 3 வகையான பிழைகள் ஏற்படும். முறையான பிழை அப்படின்னா ஒன்றும் இல்லை. முறையான பிழைகள் என்பது தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி உருவாகும் பிழைகள் ஆகும். முறையான பிழைகள்ங்கிறது என்னது? தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி உருவாகும் பிழைகள். முறையான பிழைகள் என்பது தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி உருவாகும் பிழைகள். அதுக்கு பேர் தான் முறையான பிழைகள். கருவி பிழைகள். முறையான பிழைங்கிறது என்னது? தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி உருவாகும் பிழைகள். அதை தான் முறையான பிழைகள்னு சொல்கிறோம். கருவி பிழைகள் அப்படிங்கிறது ஒரு கருவியானது தயாரிக்கப்படும் போது முறையாக அளவீடு செய்யப்படவில்லை எனில் அது கருவி பிழை. ஒரு கருவியானது தயாரிக்கப்படும் போது முறையாக அளவீடு செய்யப்படலை அப்படின்னா அது கருவி பிழை. அப்போ கருவி பிழை தோன்றும். பரிசோதனையின் குறைபாடுகள் அல்லது செய்முறையின் குறைபாடுகள். சோதனை செய்யும் கருவிகளை அமைக்கும் போது ஆய்வக சூழலில் ஏற்படும் சில தவறுகளால் இந்த பிழைகள் தோன்றுகின்றன. எடுத்துக்காட்டாக சொன்னோன்னா,
கலோரிமானி கொண்டு சோதனை நிகழ்த்தும் போது வெப்ப காப்பீடு சரியாக செய்யப்படவில்லை எனில் கதிர்வீச்சு முறையில் வெப்ப இழப்பு ஏற்படும். அடுத்தது தனிப்பட்ட பிழைகள். அதாவது முறையான பிழைகள், ஒழுங்கற்ற பிழைகள், மொத்த பிழைகள், 3 வகையான பிழைகள் சொன்னோம் இல்லையா. அந்த முறையான பிழைகளில் ஒரு 5 பிழைகள் இருக்குது. முறையான பிழைகளில் கருவி பிழைகள், பரிசோதனை குறைபாடுகள் அல்லது செய்முறையின் குறைபாடுகள், தனிப்பட்ட பிழைகள், புறக்காரணிகளில் ஏற்படும் பிழைகள், மீச்சிற்றளவு பிழைகள். சரிங்களா? இப்போ அந்த தனிப்பட்ட பிழைகள் அப்படிங்கிறது இப்பிழைகள் சோதனையின் போது அளவிடுபவரின் செயல்பாட்டால் உருவாகிறது. இப்பிழைகள் சோதனையின் போது அளவிடுபவரின் செயல்பாட்டால் உருவாகிறது. கவனக்குறைவாக உற்று நோக்கினா அளவிடுபவர் உற்று நோக்குறாங்க இல்லையா, அளவிடுபவர், அதனால் அவருடைய தனிப்பட்ட தானே ஏற்படுது. புறக்காரணிகளால் ஏற்படும் பிழைகள் சோதனையின் போது புற சூழலில் ஏற்படும் மாறுபாட்டால் அளவிடுதலில் பிழைகள் ஏற்படும். இது புறக்காரணிகளால் ஏற்படும் பிழைகள். மீச்சிற்றளவு பிழைகள் ஒரு அளவுகோலால் அளக்கக்கூடிய மிகச்சிறிய அளவு தான் மீச்சிற்றளவு. ஒரு அளவுகோலால் அளக்கக்கூடிய மிகச்சிறிய அளவு தான் மீச்சிற்றளவு. அடுத்தது அந்த 2வது பிழையை பற்றி பார்ப்போம். ஒழுங்கற்ற பிழைகள். ஒழுங்கற்ற பிழைகள் அப்படின்னா ஒழுங்கற்ற பிழைகள் வாய்ப்பு பிழைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஒழுங்கற்ற பிழைகள் என்ன சொல்கிறோம்? வாய்ப்பு பிழைகள்னு சொல்கிறோம். அழுத்தம், வெப்பநிலை, அளிக்கப்படும் மின் அழுத்தம் போன்றவற்றால் சோதனையில் ஏற்படும் தொடர்பற்ற மாறுபாடுகளால் சமவாய்ப்பு பிழைகள் ஏற்படுகின்றன. சோதனையை உற்று நோக்குபவரின் கவனக்குறைவால் ஏற்படும் பிழையாலும் அளவிடுபவர் செய்யும் பிழையினாலும் இவ்வகை பிழைகள் ஏற்படலாம். ஸோ ஒழுங்கற்ற பிழைகள் என்னன்னு சொல்கிறோம்? வாய்ப்பு பிழைகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மொத்த பிழைகள். மொத்த பிழைகள் அப்படிங்கிறது உற்று நோக்குபவரின் கவனக்குறைவின் காரணமாக ஏற்படக்கூடிய பிழைகள் தான் மொத்த பிழைகள். ஸோ கருவியை முறையாக பொருத்தாமல் அளவீடு எடுக்கிறது, பிழையின் மூலத்தினையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் கவனத்தில் கொள்ளாமல் தவறாக அளவீடு எடுக்கிறது, தவறாக உற்று நோக்கியதை பதிவிடுறது, கணக்கீட்டின் போது தவறான மதிப்பீடுகளை பயன்படுத்துறது. ஸோ இதுதான் இந்த 3 பிழைகள். அடுத்தது பிழை பகுப்பாய்வு. இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.